அனைவருக்கும் வணக்கம். இது மிலாடி நபி வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ விடுமுறை இஸ்லாமிய நபர்களுக்கு மிலாடி நபினாலே எங்களுக்கு அரசுல விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் இது மட்டும் மாமாட்ட இது மட்டும் விதைக்கலாமா மாமா களிமண்ணில் அப்படின்னு கேட்டோம். இதுக்கு மாமா சரிங்கனாரு. அதனால இப்போ அந்த விதைய வைக்க வந்திருக்கோம். பாருங்க, இது இந்த விதை, அது இலந்தை விதை. இது சீதா விதை. இது வேம்பு விதை. வேம்பு விதை சீந்துருச்சு, நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது இந்த விதை. இது பப்பாளி மர விதை. இதெல்லாம் என்ன பண்றீங்க? இதெல்லாம் இப்ப நாங்க களிமண்ணுல வச்சு மழை காலத்துல இப்படி இந்த இதை உள்ளார இப்படி இப்ப பாருங்க உள்ளார வச்சுட்டேன். உள்ளார வச்சுட்டு இந்த விதைங்க சேர்த்துக்கலாம். உள்ளார வச்சுட்டு இப்படி இப்படி செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சு வெயில காய வச்சிடணும். சூப்பர். இப்ப ஈரப்பதனால இப்ப இருக்கும். மழை காலம் இப்ப மழை காலம் வரப்போகுது. அதனால இப்ப ரோட்டு ஓரத்துல போட்டோம்னா வளரும். அதுவும் காவிரி கரை வரும், ஆற்றுக்கரை வரும், கொள்ளிடக்கரை வரும். அதை போனா வளரும். இப்போ நாங்க பெரிய பிள்ளாயி இது மட்டும் ஆகும்போது இந்த மழை தேக்கத்துக்கு தண்ணி நிலத்தடி நீர் தேக்கத்துக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா எங்க 100 பண்ணை மத நட்டோம். இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது சீதாபல விதை. இது மட்டும் வச்சு களிமண் வச்சு நாங்க எதுக்கு இப்போ நீங்க நினைப்பீங்க நீங்க தான் நட்டுட்டு போலாமே சரிங்கன்னா நாங்க இப்போ இந்த தண்ணியை ஊற்றி களிமண்ணில் வச்சா ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதனால ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு மழை பெய்யாததுனால இந்த ஈரப்பதத்தை வச்சு இருந்துக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யறப்ப அப்படியே கரைஞ்சு போய் மண்ணுக்குள்ள போயிடும் விதை. சூப்பர் சூப்பர். ஓகே, என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க, மனிதர்கள் பிறக்கும் பொழுதே வெற்றியாளர்கள். ஏன்னா லட்சக்கணக்கான உயிரணுக்களில் எந்த அணு முதல்ல போகுதோ அதுதான் கருவாக மாறி குழந்தையாக மாறுது. அப்போது பிறக்கும் பொழுதே வெற்றியாளர்கள். பிறந்த பிறகு எந்த மாதிரி நபர்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறார்களோ அதை வச்சு தான் தன்னோட வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண முடியுது. அது மாதிரி இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறைகளை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பேரும் புகழும் மாலை மரியாதையும் அனைத்தும் பெறக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேணும். அதற்கான திட்டத்தை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு பெரிய ஒரு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.